வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் சிக்கன் வச்சு ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. சிக்கன் ஊறுற நேரத்தில் நம்ம ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போது ஒரு பீஸாக சிக்கன் எடுத்துக்கோங்க. எடுத்து மைதா மாவில் நல்லா இப்படி பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக் ஒயிட்டில் டிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸையும் இந்த மாதிரி கோட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பீசஸ் ஒன்றுத்தையும் இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் எண்ணெயில் போட்ட உடனே அதை திருப்பாதீங்க. ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா லேசாக திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். எல்லா பீசஸையும் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக செவக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு உள்ளே இருக்க சிக்கன் வேகணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா மேலே கலர் மாறிடும், பட் உள்ள சிக்கன் வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் எடுத்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கிறிஸ்பியான சிக்கன் பால்ஸ் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.